அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி குனிமுத்தூர் வீடியோ போட்டிருந்தோம். அந்த கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் நாங்க எந்த பிளேஸ பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஒரு ரிக்வெஸ்டா. அப்ப அஸ்தா 953ங்கிற இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்றவங்க சார் போத்தனூர் பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே இன்னைக்கு டாபிக் போத்தனூருங்க. வாங்க நம்ம போத்தனூர் பத்தி பார்க்கலாம். போத்தனூர் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான். அந்த ரயில் நிலையத்தை யாராலையுமே அந்த போத்தனூர்ங்கிற நினைவிலிருந்து மாற்றவே முடியாதுங்க. அவ்வளோ பாரம்பரியமான ரயில்வே ஸ்டேஷன் நம்ம போத்தனூர் மண்ணில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய 3வது ரயில்வே ஸ்டேஷன்னா நம்ம போத்தனூர் தாங்க. இன்னும் பல திரைப்படங்களை நம்ம போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போத்தனூர்ல பாத்தீங்கன்னா நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு முகூர்த்த நாள் ஆகட்டும், ஒரு நல்ல காரியங்கள் நல்ல நாட்களுக்கு சிறப்பான இடம்னா நம்ம போத்தனூர் தான். ஏன்னா எல்லா நல்ல விசேஷங்களும் நடக்கக்கூடிய நிறைய மண்டபங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அது போக வீட்டு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம், மர வேலைகள் சம்பந்தமான கார்பெண்டரிங் சம்பந்தமான தொழில்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் நம்ம போத்தனூர். அது மட்டும் இல்லாம நம்ம போத்தனூர் செட்டிபாளையம், பல்லடம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எளிமையான மக்களும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா சொல்றேன், எளிமையான மக்களும் இடம் வாங்கக்கூடிய கம்மி விலையில இடம் வாங்கணும்னா இந்த மாதிரி இடத்துல அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பிளேஸ்ல கொஞ்சம் கம்மியான ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கறதுனால நம்ம போத்தனூர் மெயின் ரோட்ல இருந்து ஈஸியா ஆத்துப்பாலம் ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வெள்ளலூர், ராமநாதபுரம், பல்லடம், பெரிய கோயில், செட்டிபாளையம் இந்த மாதிரி பிளேஸை நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு மெயினான இடமா போத்தனூர் ஹப் இருக்கு. போத்தனூர் ஹப் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய உணவகங்கள் வந்துருச்சு, பேக்கரி வந்துருச்சு, இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் நம்ம போத்தனூரை நோக்கி வந்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற இதுக்கு அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம போத்தனூர் மண் அமைஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய சர்ச் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு, கோயில்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா வகையான மக்களும் அன்பு உள்ளம் கொண்ட அத்தனை மக்களும் நிறைந்திருக்கக்கூடிய இடமா நம்மளுடைய கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கக்கூடிய போத்தனூர் இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான அம்சங்கள் அமைஞ்ச நம்மளுடைய போத்தனூர் மண்ணு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான் இல்லைங்களா? நான் அடுத்தது எந்த ஏரியா பத்தி பேசணும்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி.